ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இது ஒரு நல்ல மாமரங்க. நம்ம வச்சு ஒரு வருஷத்துலலாம் காய்க்க ஆரம்பிச்சிது. ஆனால் நான் சொன்னேன்ல, அந்த வீடு தான், அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து ஃபுல்லாக தீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கடியில் தீ வச்சுட்டாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அப்படி மரம் ஃபுல்லாக கருகிடுச்சுங்க. இத்தனைக்கும் அவங்க என்ன சொல்கிறது, பாட்னி படித்தவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சொல்ல கேட்காம ஃபுல்லாக பட்டுடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரூன் பண்ணி கட் பண்ணி அதை வளருமானே தெரியாத அளவுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக இந்த வருஷம்தான் ஓரளவு தழுத்து பூவும் வந்துச்சு. சரி, முதல்ல ஒரு 2 காய் பறிச்சதை அவங்கக்கிட்ட காமிச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படின்னு நொறுங்கி போகும்ல, பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இது. சும்மா உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பெயர் என்னன்னு தெரியல. அன்றைக்கி 2 பறித்தேன். இதே சைஸில் தான் பறித்தேன். இப்போவும் பாருங்கள் 2 காய் கிடக்குது. ஸோ அந்த 2ஐயும் நான் இப்போ பறிச்சிக்கலான்னு பார்க்குறேன். அப்படியே கட் பண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பறிச்சிட்டு காமிக்கிறேன். ஒரு கைட்டு பறித்து ஃபோனை கீழே போட்டுறக்கூடாது. பட்டு போயிருமோன்னு நினச்ச மரம் ஏதோ அன்றைக்கி ஒரு 2 காய், இன்றைக்கி ஒரு 2 காய் கொடுத்துருக்குது. இப்போ தான் பூவும் வச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உரம் போட்டு பராமரித்து இனி யாரும் அதில், அதாவது பின்னாடி வந்து ஃப்ளாட்டு சும்மா கிடக்குது, வீடு கட்டாமல். அதனால் எல்லோரும் அந்த பக்கம் குப்பை போடுவாங்க. அந்த குப்பையெல்லாம் வந்து எரிக்கிறேங்கிற பெயரில் அவர் வந்து மரத்துக்கே தீ வச்சு விட்டு வம்பா போயிடுச்சுங்க. ஸோ எப்படியோ நம்மளுடைய ப்ரேயர், நம்மளுடைய அன்பு இதெல்லாம் அதுக்கு புரிஞ்சு திரும்பவும் இந்த செல்லக்குட்டி பிக்கப் ஆகி வந்துடுச்சு. இனி அடுத்தடுத்த வருஷத்தில் நல்லா காய்க்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வருஷம் இது வரைக்கும் 4 காய் பறிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது. இனியும் ஒரு வேளை காய்கள் வரலாம், இல்லை எங்கேயாவது தெரியாமல் கூட காய்கள் கிடக்கலாம். பார்க்கலாம். அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இதை சும்மா கட் பண்ணி அப்படி இது வரைக்கும் நாங்கள் இதில் வந்து பழங்களே சாப்பிட்டதில்லைங்க. பழம் இதை விட அப்படி லட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே தெரியுது. ஏன்னா அப்படி நாரே இல்லாமல் இப்படி உடச்சோன்னா உடஞ்சி வருங்க. அந்த மாதிரி இது ஊறுகாய்க்கும் செமையாக இருக்கும். ஆனால் உப்பு போட்டு சாப்பிடுவேன். 10 மாங்காய் பறித்தாலும் 10ஐயும் கட் பண்ணி ஊறுகாய் போட்டு சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சுவை. அது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு வெரைட்டிங்க. நல்லபடியாக இந்த பிள்ளையை வளர்த்து எடுக்கணுங்க. நிறைய காய்ச்சி ஊருக்கே கொடுக்குற மாதிரி வளர்த்து எடுக்கணுங்க. ஓகே, இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.